ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாக்கானா பாக்கெட்டில் வச்சு நான் ஸ்வீட்டும் காரமும் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேரமல் மாக்கானான்னு சொல்லலாம், மசாலா மாக்கானான்னு சொல்லலாம். இதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்கெட் வந்து டிமார்ட்டில் அவைலபிளாக கிடைக்குது. இதை வாங்கி வந்து ஒரு நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டு, ஸோ உங்கள் பாக்கெட் அளவு பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கியிருக்கிற இந்த பாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் கரெக்டாக இருந்ததுங்க. ஸோ இந்த நெய் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்வீட் தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் அளவுக்கு வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பங்கு அளவு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. டேபிள் ஸ்பூன் சொல்லி அதே பழக்கம் வந்துடுச்சு. ஸோ பிஞ்ச் ஆஃப் சால்ட் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. 1/4 பங்கு அளவு வெல்லம், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணிங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் எப்பயுமே இருக்கிற பொருட்களை வச்சு பண்ணலாம். அதுதான் நமக்கும் ஈஸி, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி சிம்பிளாக பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகிடணும், கட்டியே இல்லாமல் இருக்கணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாக ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கெட்டியாகிற வரைக்கும் பக்கத்துலேயே நின்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஏமாந்தால் இதாகிடும், கெட்டியாகிடும். ஸோ அதனால் அப்பப்போ இதை வந்து வெல்லத்தை வந்து கட்டி இல்லாமல் அப்படி இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் சொன்ன அளவு இந்த இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த கேரமல் பாப்கார்னுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ரொம்ப திகட்டாது, ஸ்வீட்டு கம்மியாகவும் இருக்காது. ஏன்னா இது கரெக்டான அளவுக்கு வந்துச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்த அளவு பக்கத்துலேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு பவுல் அளவில் தான் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பவுல் அளவுக்கு நான் மாக்கானா எடுத்திருக்கேங்க. அதில் ஒரு பாதி ஸ்வீட்டாகவும் ஒரு பாதி காரமாகவும் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பத அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் சக்கரை பாகு பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு கரண்டியிலேருந்து கீழே விழுகிறதையும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் கையில் தொட்டு பார்ப்போம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கம்பிப்பத அளவு, அந்த மாதிரி கம்பிப்பத அளவுக்கு வந்துச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அந்த மாக்கானாவை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸிங்க. இதை குட்டீஸ் ஸ்வீட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு வேலை ஈஸிங்க. இந்த ஒரே இதில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே இந்த ஃப்ரைங் பேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்டும் பண்ணிக்கலாம், காரமும் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸி. நிறைய பாத்திரம் தேவைப்படாது, ஒரே பாத்திரத்துலேயே பண்ணிக்கலாம். ஒரு கடாய் மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்களேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ணிவிட்டு அப்புறம் காரம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது போக நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டே வந்து இந்த மாக்கானாவை வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஸ்வீட்டும் காரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அளவு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? இதை நான் ஃப்ரை பண்ணும்போது எந்த அளவுக்கு எடுத்தேன்னு. நான் சொன்ன மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பவுல் தாங்க எடுத்திருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆற தனித்தனியாக வந்துடுங்க. ஸோ இந்த ஸ்வீட் அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு, கதை கச்சிதமாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக இருந்ததுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது, ஆற நல்லா கெட்டி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் பண்ண எங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் மாக்கானா, அதுதாங்க கேரமல் மாக்கானா ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பசங்க வந்து இதை எட்டி 10 சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த கடையிலலாம் கிடைக்கும் இல்லைங்களா? எஸ்பெஷலி இந்த தேட்டர்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு. கேரமல் பாப்கார்ன் மாதிரியே இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேங்கிறதையும் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பவுல் அளவு தான் நான் வந்து இதை எடுத்து வச்சுருந்தேன். இதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்கிறதுல ஒரு பவுல் அளவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பும், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வெறும் பெருசாக நிறையா தேவைப்படாது. நீங்கள் வேணும்னா சாட் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பானிபூரி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மேகி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் போனது பார்த்திங்களா வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டு தாங்க போட்டேன். அது வரமிளகாத்தூள் போட்டறனால இந்த நெய்யோடு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ காரமும் தெரியாது, கரெக்டாக இருந்துச்சு. உப்பு நான் சொன்ன அளவு இந்த கரெக்டான இந்த பவுல் அளவு மாக்கானாக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த நெய்யில் அந்த உப்பும் வரமிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த மாக்கானா நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க. ஸோ அதை நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் இந்த 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மாக்கானையும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான சீக்கிரமான மசாலா மாக்கானாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்வீட் பண்ணுறதும் ஈஸி, காரம் பண்ணுறதும் ஈஸி இல்லைலாம், செம்மையாக இருக்கலாம். ஸோ ஒரே கடாயில் ஸ்வீட்டும் காரமும் ரெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதை கழுவி வச்சுட்டு அது நல்லா காயறக்குள்ளவே பார்த்திங்கன்னா நம்ம உப்பு மிளகாத்தூள் எடுத்து வைக்கிறக்குள்ளவே அந்த கழுவி வச்சு அந்த தண்ணி எல்லாமே அந்த இதில் ட்ரை ஆகிடும். அப்புறம் என்னங்க, நெய் ஊற்றி உப்பு மிளகாத்தூளையும் போட்டு அது நல்லா இது மிக்ஸ் ஆனதுக்கு முன்னே மாக்கானாவை போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா செம சூப்பராக ரெடி ஆகிடும். குயிக்காக பண்ணிடலாம், நமக்கு வேலை முடிஞ்சுது. நாமளும் பசங்களோடு உட்காந்துட்டு சாப்பிட்லாம். இது மூவி டைம்க்குலாம் செம்மையாக சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம மூவி பார்க்கும்போது அமேசான் ப்ரைம்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அல்லது
நமக்கு பிடிச்ச மூவி நம்ம டிவியில் பார்க்கும்போது இப்படி போட்டு வச்சுட்டு எல்லாத்தோடய ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டோம்னா, குட்டீஸ்க்கும் கொடுத்து சாப்பிட்டோம்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. தேட்டரில் சாப்பிட்ற மாதிரியே நம்ம வீட்லேயும் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க குட்டீஸு. நாங்கள் அப்படி தாங்க என்ஜாய் பண்ணோம் இந்த ஸ்வீட்டும் மசாலாவும் மக்கானாவும். ஸோ இந்த ஸ்வீட் மக்கானாவும் சூப்பராக இருந்துச்சு, மசாலா மக்கானாவும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் ஸ்வீட் மக்கானாவும், அதாவது கேரமல் மக்கானாவும் ரெடி ஆகிடுச்சு, மசாலா மக்கானாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மூவி பார்த்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் சொல்லுங்கள்.